Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக டெலிகிராம் சேனல் இருப்பாங்க, வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பு. இன்னொன்று சேம் அதே மாதிரி Preis-Aktion shivajiன்னு இருக்கும், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராமில் ஃப்ரீ டெலிகிராம் எஜுகேஷன் குரூப் ஷேர் பண்ணி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி பண்ணுறோம், விலை எந்த மாதிரி போகுது, ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெபினார் குரூப்பில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ எந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணுவோம், அங்கேருந்து ஒரு 23,020 23,940 அந்த ஒரு 40-50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எப்படி நம்ம ஒரு இன்ட்ரடே ஸ்கேல்பிங்காக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கூட மார்க்கெட் அந்த எதுக்காக அந்த டவுன் சைடு நம்ம வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கீழே சப்போர்ட் ஏரியா இருந்தது, அதாவது 22,900 அந்த ஏரியா சப்போர்ட் லெவலில் இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்டை நோக்கி வரும் அப்படின்றதுக்காக அந்த அசம்ஷன் நம்ம வந்து காலையில் யூஸ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த ஏரியாவில் ரொம்ப நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 2-2.3 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் டவுன் சைடு ஆகிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து நமக்கு வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? சரி, இப்போது நீங்கள் ஒரு வேளை அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டாலோ அல்லது Preis-Aktion கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஆனால் நோ டிப்ஸ், நோ கால்ஸ். உங்களுக்கு லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இது வந்து நடந்து முடிஞ்சது. நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம், அதான் ஐ மீன் அப்கமிங் ட்ரேடிங் செஷனில். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த ட்ரேடிங் பார்த்திங்கன்னா லீவுங்கிறது அந்த லீவ் டைமில் ஹாலிடேஸு உங்களுக்கு ஒரு நாள் ப்ரீமியம் வந்து டைம் டிக்கெட் குறைச்சி இந்த ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 லாஸில் இருக்குது சார், எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நைட்டில் ஹோல்டிங்கில் போட்டேன் அப்படின்வாங்க. மறுநாள் பார்த்தா ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ப்ரைஸ் ரொம்ப நேரம் டக்குன்னு சஸ்டெண்டாகி நிற்கிறது, அதே லாபத்தில் டக்குன்னு கீழே இறங்கிட்டோம். உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆச்சுன்னா மிகப்பெரிய நஷ்டத்தில் போய் முடியும். ஸோ ஓவர் நைட் ஹோல்டிங், ஏன்னா சென்ட்ரலில் இந்த லீவ் வந்ததுக்கப்புறமா அந்த கேப் டவுன் கேப்னு ஆசாலும் உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கரையும். ஓகே, எதுக்காகனா இந்த 30ஆம் தேதி நம்ம இந்த வியூஸை ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஓகே, 30ஆம் தேதி மார்க்கெட் இருக்குது, அகைன் 31ஆம் தேதி லீவ். அப்போது 31ஆம் தேதி லீவ் என்ன ஆகும், திரும்ப வந்து மார்க்கெட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஓப்பன் ஆகும், சொல்லி திரும்ப 2ஆம் தேதி லீவ். அப்படின்றப்போ உங்களுக்கு டைமு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே நீங்கள் உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, சரி இப்போ 31 ஏன் சார் மார்ச்சுக்கு லீவு அப்படின்னு. 31 வந்து மகாவீர் ஜெயந்தி, அது உங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 3ஆம் தேதி ஏன் சார் லீவு அப்படின்னு. 3ஆம் தேதி ஏப்ரல் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஏப்ரல் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே வர்றதுனால 3ஆம் தேதி லீவ். ஓகே, சரி, இப்போது நிஃப்டி 50 அப்போது எப்படி சார் ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 200 EMA லைனையும் கட் ஆகிடுச்சு. இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ளஸ் இந்த 200 EMA ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம இந்த 200 EMA இருக்கிற வரலும் ப்ரைஸு ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய அசம்ஷன் என்னென்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கிறவர்களும் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போச்சுன்னா கூட நம்ம ஒரு டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணி ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போது பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நின்று அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் இதை 23,300 23,500 23,700 அப்படின்னு இந்த லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ப்ரைஸு இந்த ஆங்கிளில் ட்ரேட் பண்ணணும், இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு அந்த மாதிரி பிளான் எடுக்க முடியும். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் இப்போ நடக்கிற வாரில் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இருந்தாலும் மார்க்கெட்டு அந்த 2 ரெசிஸ்டன்ஸை நம்பி நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நம்ம 24,400 24,600 இந்த மாதிரி ஒரு அந்த தூரத்தை நம்ம கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டவுன் சைடு எவ்வளோ டார்கெட் வைக்கலாம் நம்ம அப்படின்னு. டவுன் சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் இந்த இடம் தான் வந்து லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்த இடம், இந்த 22,700.
ஸோ இந்த 22,700 நீங்கள் இன்ட்ரடேக்காக நீங்கள் டார்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டவுன் சைடு அப்போ கீழே இதெல்லாம் பிரேக் ஆகிட்டு மேலே போகுமா சார் அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணுங்கள். அதில் ஏன்னா இந்த சப்போர்ட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான்னு பார்க்க, ஏன்னா திரும்ப ரேஷன்ஸ்க்காக மேலே ஒரு சொல்ல நீங்கள் இன்ட்ரடேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன ஒன்று மார்க்கெட்டு திரும்ப இங்கேருந்து டச் ஆகிட்டு கீழே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு அந்த காலையில் ஒரு மூமெண்ட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அகைன் ஃபாலிங் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52,000 நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இந்த 2 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகுது அதை பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கே இருக்கிறதுனால இப்போ ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக மேலே போய் டச் ஆகிறதுக்காக மேலே மூவ்மெண்ட் ஆகலாம். ஓகே, அகைன் இல்லைனா இந்த சப்போர்ட் கிட்டே கொஞ்சம் சஸ்டன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடக்கலாம். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இன்னொன்று இதில் விஷயம் புரிஞ்சுக்கினீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் அந்த வீடியோவில் சொல்லலான்னு சார், நீங்கள் வந்து ஒன்று மேலே போகுன்னு சொல்லுங்கள், இல்லை கீழே வரும்னு சொல்லுங்கள். அது என்ன மேலே போகலாம் கீழே போகலான்னு சொல்ல, இதுக்கு யார் வேணாலும் சொல்லலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், மார்க்கெட் வந்து நாம் சொல்கிற மாதிரி தான் 100% சொல்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. ஏன்னா அசம்ஷன் இப்போது இந்த இடத்துல இது இருக்குது, சப்போர்ட்னா சப்போர்ட் இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுமா பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு 100% சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த புதுசாக வந்து அரைக்குறை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அது எப்படின்னா எடுத்துங்க. ஆனால் அவங்களுக்கு விஷயமே புரியாது. அவங்களுக்கு என்னென்னா சொன்னால் டக்குன்னு ப்ரைஸ் மேலே போயிடணும், இப்படி டக்குன்னு சொன்னால் கீழே வந்துடணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. இந்த ப்ரைஸ் நின்று வருது நிதானமாக வருது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன் டைரெக்ஷனில் சொல்லுங்கள் சார், மேலேயே கீழே அதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் வந்து எனக்கு அந்த இதில் கடவுள் சக்தி கொடுக்கல. எனக்கு அந்த டேரெக்டாக வந்து ஒரே மேலேனா மேலே கீழே நான் இப்போ உறுதி 100% அப்படின்ட்டு எனக்கு டேலண்ட் அந்தளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச டேலண்ட் வச்சு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த 52,000 பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் ஒரு லோவில் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்னதாக ஒரு டார்கெட் எடுத்துகிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ்லேயும் இப்போ நம்ம நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு சஜஷன் கொடுத்தணும் சேம் அதே மாதிரி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்தது. இப்போ சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு அகைன் இந்த 74,000 ரெசிஸ்டன்ஸ் அமையும். ப்ளஸ் இந்த 200 EMA லைனுக்கு 74,250 அதுவும் ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஓகே, அப்போ 75,500 76,000 இந்த ரேஞ்சை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய டைமில் டபிள்யூ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அமையணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏரியாவில் நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு 74,000க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இருக்குதுன்னா ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து சின்ன டார்கெட்டை எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இந்த 73,250 நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ லைக் பண்ணிட்டதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் அல்கோரிதம் தெரியும் உங்களுக்கு. ஒரு சேனல் வந்து எஃபர்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ் அதிகமாகவும் லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அது ஃப்ரண்ட்டில் விடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ண சொல்ல ஃப்ரண்ட்டில் நிற்கும். ஸோ அதனால தான் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. லைக்ஸ் பண்ணால் காசு வரும், கமெண்ட் பண்ணால் காசு வரும் அப்படின்லாம் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. நம்ம சேனல் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கும். நம்ம பப்ளிஷ் பண்ணோன்னே யூடியூப்பில் அல்கோரிதம் பிரகாரம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து அது பயனடைவாங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நான் பதிவு பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.